கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹalleluya. ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவர் மேம்படுத்தும்படியாக, ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக தேவனவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. ஆண்டவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. ஏசப்பாண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக எல்லா சத்திரங்களை ஏறெடுக்கலாம். கடந்த 8 மாசம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக்கிறப்பா, கண்மணி போல பாதுகாத்துக்கிறப்பா. இந்த 9வது மாசம் இந்த காலை வேளையில உங்களை ஆராதிக்கப்படுவார், உங்களை துதிக்கப்படுவார், உங்களை மேம்படுத்தப்படுவார். ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களப்பா, அதற்காக நன்றி 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 நன்றி. எங்களை அழைத்த தெய்வமே, எங்களை நடத்துகிற தெய்வமே, எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே, எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வமே, எங்களை நீதி வழக்காட்டினால தாங்குகிற தெய்வமே, வியாதிகளை சுகமாக்குகிறவரே, வறுமைகளை மாற்றுகிறவரே, தரித்திரங்களை நீக்கி கொடுக்கிறவரே, பொல்லாத விசாசிப்பிலிருந்து விடுதலையாக்குகிறவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவையில்லாத இடத்திலெல்லாம் மக்கள் உட்கார்ந்து இன்னைக்கு வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. உங்க சொல்லுகிற உட்காரத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களை நீங்க தொடரணும்ப்பா, நீங்க அவர்களை தொடரணும்ப்பா, நீங்க அவர்களை தொட்டு ரட்சிக்கிறாங்களே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை நடத்துகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தெய்வமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. கிருபைத்தாங்க ஆண்டவரே, கிருபைத்தாங்கப்பா. இந்த காலை வேளையில உங்க கிருபைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்க கிருபைதாம்மா. இந்த 9வது மாசத்துல ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வல்லமை, ஒரு புது பல, ஒரு புது ஆரோக்கியம் எங்க வாழ்க்கையில் நீங்க பெறவர்களாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி 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 நன்றி. பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம், லேசான காரியம், உனக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவிகளை செய்கிறது உனக்கு லேசான காரியம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹalleluya. உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை, உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க
உங்க அன்புக்கு நிகரே, எங்க மேல வச்ச பாசத்துக்கு நிகரே, எங்க மேல வச்ச தயவுக்கு நிகரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிஞ்சு போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே தகப்பனே, உங்க அன்புக்கு நிகரே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோ, நீ துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே. என் ஆதரவே, என் ஆதாரமே, அழைத்த அழைப்பின் காரணமே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணமே. உமக்கு இருந்ததாலே நான் அழிந்து போகவில்லை. அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே தகப்பனே, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோ, அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் எழுந்தோ, உன் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோ, உன் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தோ, உன் கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. என் எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. என் எஜமானனே, என் எஜமானனே, என்னை நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததா நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததா நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் அவருடைய கிருபை நம்மளுக்கு புதுசா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை வேளையில ஆண்டவர் நம்மளுக்கு புதிய கிருபைகளை கொடுக்கிறார். புதிய நன்மைகளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். இந்த 9வது மாசத்துல கூட கர்த்தர் நம்மளுக்கு இந்த புதிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். புதிய இரக்கத்தை ஆண்டவர் நம்மளுக்கு பாராட்டி இருக்கிறார். புதிய தயவை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மேல் வச்ச அன்பு, அவர் நம்மேல் வச்ச இரக்கம், அவர் நம்மேல் வச்ச ஆண்டவரை ஸ்தோத்திர பாசம் இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாது. இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாது. இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாது. சோத்திரம் 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 சோத்திரம்
சோதரம் 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 அப்பா சோதராண்டவரே சோதராண்டவரே பலம் உள்ளவர்களுக்கு பலம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு லேசான காரியம் நீங்க நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. உங்க தயவை எங்களுக்கு மேல காண்பீங்கப்பா, உங்க தயவை மேல காண்பீங்கப்பா, உங்க தயவை மேல இருக்கட்டும்பா. ஓரி மதரமன ஒரு நாளும் தயை கண்டேனையா அண்ணால் என்னை நான் வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா அண்ணால் என்னை நான் வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என்னே உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா என்னே உந்தையை பெரிதையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா அண்ணால் என்னை நான் வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா அண்ணால் என்னை நான் வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என்னே உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா என்னே உங்க தயவு பெரிதையா. ஓரிதரமலா எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சோதர கால வேளையிலே கர்த்தருடைய அன்பு கர்த்தருடைய தயவு நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய தயவுக்காக அவருடைய அன்புக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி 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 ஆண்டவரே. புஸ்தகம் 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த 9வது மாசத்துல அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். ஆமென். அல்லேலூயா. கடந்த 8 மாசம் முழுவதும் உங்க வாழ்க்கையில பல உபத்திரவங்களும் பல போராட்டங்களும் பல வியாகுலங்களும் இருந்தாலும் இந்த 9வது மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, சோத்திரம், அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான இந்த உபத்திரவம். அல்லேலூயா. உபத்திரவத்தின் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம, உபத்திரவமே வாழ்க்கையா இருந்து கொண்டிருக்கிற அநேக மக்கள், உபத்திரவத்தின் பாதையிலே நின்று கொண்டிருக்கிற மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில குடும்பங்களை நாம் விசாரித்து பார்ப்போம்னா அவங்களுடைய உபத்திரவத்தை சொல்லுகிறதுக்கு நேரமே பத்தாது. அல்லேலூயா. கேட்டா என்ன சொல்லுவாங்க? சொன்னா பொழுதே வெடிச்சிடும், சொன்னா பொழுதே வெடிச்சிடும். அப்பேற்பட்ட கஷ்டம் என் வாழ்க்கையில் இருக்குது, அப்பேற்பட்ட துன்பம் என் வாழ்க்கையில் இருக்குது, அப்பேற்பட்ட போராட்டத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கொரிந்தியர் சபைக்கு இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அல்லேலூயா. அது சீக்கிரத்தில் முடிந்து போகும். அது சீக்கிரத்தில் உங்க கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும். அது சீக்கிரத்தில் உங்க கண்ணீரெல்லாம் தொடக்கப்படும். இந்த லேசான உபத்திரவம், என்ன உபத்திரவம்? நம்மளுடைய பார்வையில பெரிய உபத்திரவமா இருக்கும், நம்முடைய பார்வையில பெரிய பிரச்சனையா இருக்கும். நான் இதை எப்படி சமாளிக்க போறேன்,
இது எப்படி நான் பார்க்க போறேன், இது எப்படி நான் சோதரம், இது என் வாழ்க்கையில எப்படி இருக்குது, நான் எப்படி இதை தாண்டி போக போறேன் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில பெருசா நீங்க நினைக்கலாம், பெரிய காரியமா நீங்க நினைக்கலாம், பெரிய விஷயமா நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு லேசான காரியம். அல்லேலூயா. சிம்பிளான காரியம், ரொம்ப சுலபமான காரியம், ரொம்ப லெகுவான காரியத்தை தான் ஆண்டவர் இந்த காலங்களில நம்மளோடு கூட பேசுகிறார். ஒரு ஆமென் சொல்லாமே. இன்னைக்கு இந்த கால வேளையில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, அது சீக்கிரத்தில், ரொம்ப லேட்டாவோடு கிடையாது, அது சீக்கிரத்திலே நீங்கி போயிடும். ஒரு ஆமென் சொல்லாமே. ரொம்ப சுலபமாக, ரொம்ப சூப்பராக ஆண்டவர் நம்மளுடைய சோத்திர உபத்திரவங்களை லேசாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திர இந்த லேசான உபத்திரவத்திலிருந்து நம்ம சீக்கிரமாக விடுதலை ஆகணும். விரும்புறீங்களா? அல்லேலூயா சொல்லாமே, ஆமென் சொல்லாமே. அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, நீங்க எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஸ்தோத்திர 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 7வது வசனம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே, அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோதர வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பொக்கிஷத்தை எங்க வச்சிருக்கிறோம்? மண் பாண்டத்திலே போய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. பொக்கிஷம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு பொக்கிஷமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. அவருடைய ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லமை தான் நம்மளுக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் நம்மளை எங்க வைக்க சொல்றாருன்னா, மண்பாண்டங்களிலே. அல்லேலூயா. மண்பாண்டம்னா எது? நம்ம தான். அல்லேலூயா. நம்ம தான் மண்ணு. ஆண்டவர் சோத்திர மண்ணினாலே மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து அவனுக்கு நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மா ஆனான். நம்ம இப்ப யாருன்னா மண்ணு. அல்லேலூயா அல்லேலூயா. அதான் ஒரு மொழிக்காரர் பாரு, மண்ணான மனிதனா என்னால் ஒன்றும் ஆகுமா, மண்ணான மனிதனா என்னால் ஒன்றும் ஆகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, என்னால் வாழ தெரிய. இந்த லேசான உபத்திரவம் நம்மளை விட்டு போனோம்னா பொக்கிஷமாக இயேசு கிறிஸ்துவை இந்த மண்பாண்டங்களிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம யாரு? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து கொள்ளணும், நாம் ஒரு மண்பாண்டம். அல்லேலூயா. நாம் ஒரு மண்பாண்டமாக இருக்கிறோம். நாம் ஒரு மண்பாண்டமாக இருக்கிறோம். இந்த மண்ணான இந்த சரீரமானது, இந்த மண்ணான இந்த பாண்டமானது ஒரு நாளைக்கு உடைந்து போகும். தவறுனால் உடைந்து போகும். சோத்திர கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா உடைந்து போயிடுவோம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா உடைந்து போயிடுவோம். கொஞ்சம் ஜெர்க்காவனா நம்ம உடைஞ்சு போயிடுவோம். கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தா நம்ம உடைஞ்சு போயிடுவோம். நம்ம ஒரு நாளும் கேர்லெஸ்ஸா இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஜபத்துக்கு வர்றதில்ல, ஆராதனைக்கு பண்றதில்ல, கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல, ஜபம் பண்றதில்ல, வேதம் வாசிக்கிறதில்ல, நம்ம ஒரு நாளும் ஒரு ஸ்தோத்திரம் கவனக்குறைவா இருக்கவே. நம்ம யாரு? மண்பாண்டமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஒரு மண் என்று நினைவு கூறுகிறோம். நம்ம யாரு? பச்சை மண்ணு கிடையாது, நம்ம சுட்ட மண். பச்சை மண்ணு கிடையாது, நம்ம சுட்ட மண். அல்லேலூயா. பச்சை மண்ணு கூட எடுத்து ஆண்டவர் மறுபடியும் என்ன செஞ்சிருவாரு? செஞ்சிருவாரு. ஆனா சுட்ட மண்ணு செய்ய முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஒரு பச்சை மண்ணு, ஒரு குழவன் களிமண் எடுத்து அதை செய்து கொண்டிருக்கும் போது அது ஸ்தோத்திரம் சரியான
முறையில் அது வரலன்னு சொன்னா அதை மறுபடியும் தண்ணி வச்சு அதை குழப்பி மறுபடியும் ஒரு பாத்திரமா செய்யலாம். ஆனா அதே அந்த மண்ணு காய வச்சு அது பதத்துக்கு கொண்டு வந்து அதை மறுபடியும் சூளையில வச்சு அதை சுட்டு அது கலர் மாறி மறுபடியும் வீட்டுக்கு வந்த பிறகு அது உடைந்தால் இரண்டாவது ஒன்றத்துக்குமே ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதுமே நம்ம மனசுல நினைச்சு கொள்ளணும், நம்ம ஒரு சுட்ட மண்ணு, நம்மளுடைய சுட்ட மண்பாண்டம். நம்ம ஒரு நாள் கீழே விழுந்திருக்க கூடாது, கீழே தள்ளிட கூடாது, கீழே உடைஞ்சிட கூடாது. நம்ம ஆண்டவருடைய கையில் இருக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமான காரியம் நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்ம கையில இருந்து கீழே இறக்கிடுவாரு, நம்ம உடைஞ்சு போயிடுவோம் என்பதை ஒரு மனசுல வைத்துக் கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு உடைந்த பாத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? உடைந்த பாத்திரம் ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய ரீதியில இல்லாத இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் உடைந்த பாத்திரம் ஆண்டவரே, என்னை உருவாக்கிடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா மண்பாண்டத்துக்குள்ள யார் இருக்கிறது? பொக்கிஷம். என்ன இருக்கிறது? பொக்கிஷம் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பொக்கிஷம். அவர் தான் நம்மளுக்கு பொக்கிஷமாக இருக்கிறாருங்க. அந்த பொக்கிஷத்தை நாம் உடைத்து போடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு பழமை சொல்றாங்க, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குழவனை வேண்டி ஸ்தோத்திரம் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சாண்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விளக்கம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லாமே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த கால வேளையில அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய நம்முடைய இதயத்துல வைத்துக் கொள்ளும் போதுதான், அந்த மனசுல வைத்துக் கொள்ளும் போதுதான் சோத்திரம் இந்த சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. அதுதாங்க நம்மளுக்கு அந்த 9வது மாசத்துல ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அது சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். லேசான உபத்திரமா மாறணும்னு சொன்னா பொக்கிஷமாகிய இயேசுவை நம்ம இதயத்துல மண்பாண்டமாகிய நம்மளுக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு மேல் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 6வது வசனம். இது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் ஒளியாகிய அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. அந்த பொக்கிஷம் நம்மளுடைய இருதயத்தில் வந்துச்சுனாவே நம்ம வாழ்க்கையை ஜொலிக்க ஆரம்பிக்கும். நம்ம 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 செய்யற காரியம் எல்லாம் பலிக்க ஆரம்பிக்கும். நம்ம பேசுறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? அல்லேலூயா. பொக்கிஷம் வந்துச்சுன்னா அடுத்த வேலை என்ன நடக்கும்? நம்ம காரியங்கள் எல்லாம் பலிக்கும், நம்ம காரியங்கள் எல்லாம் ஜொலிக்கும், நம்ம வாழ்க்கை எப்பவுமே பிரகாசமா மாறிடும். இயேசுவாகிய அந்த அறிவாகிய ஒளி நம்மளுடைய சோத்திர இதயத்துல பிரகாசிக்கும். அல்லேலூயா. அவருடைய முகத்துல என்ன இருக்குது? ஒளி. யார் முகத்துல? இயேசுவின் முகத்துல ஒளி இருக்குது. அந்த ஒளி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்யும்? பிரகாசிக்கும். நாமே சொல்லாமே. பொக்கிஷம் நம்ம இப்ப மண்பாண்டத்தில் இருக்குது. அந்த பொக்கிஷமானது ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய முகத்திலிருந்து வரதான ஒளி நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுதான்? பிரகாசிக்க பண்ணுது. பிரகாசிக்க பண்ணுது. நம்மளை பார்க்கிறவன் ஒரு ஒளியை பார்க்கிற மாதிரி மனிதர்கள் நினைப்பாங்க. நம்மளை பார்க்கிறவன் ஒரு வெளிச்சத்தை பார்க்கிற மாதிரி நினைப்பாங்க. நம்மளை பார்க்கிறவன் சோத்திரம் ஒரு பிரைட்னஸ் பார்ப்பாங்க. நம்மளை பார்க்கிறவன் சோத்திரம் ஒரு மிகப்பெரிய 1000 டாட்ஸ் பல்பு பார்க்கிற மாதிரி பார்ப்பாங்க நம்மளை. ஆமென். அல்லேலூயா. மோசே அப்படிதான் பார்த்தாங்க. அவருடைய முகம் எப்படி இருந்ததா? பிரகாசம். சூரியனை காட்டிலும் பல மடங்கு பிரகாசமா இருந்தது. மோசேயுடைய முகத்தை பார்க்கறதுக்கு மக்கள் வெட்கப்பட்டாங்க. அப்படியே தலை குனிஞ்சிக்கினாங்க. அவர் முக்காடு போட்டுக்கொண்டு பார்க்கிறாரு. நீங்க சீக்கிரமாக மூஞ்சி மூடிக்கொள்ளுங்க, உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கண்ணெல்லாம் என்ன செய்யுது? கூசுது அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் மக்கள் வெட்கப்படுறாங்க. காரணம் 40 நாள் மலை மேல முழங்கால் படிட்டு உபவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு வந்தார். ஆமென்.
அதனால தேவன் அவரோடு கூட பேசினார் பாருங்க. அந்த முகத்தினுடைய பிரகாசம், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த முகத்தில் இருக்கிற அந்த ஒளி தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுது? பிரகாசிக்கப்படுதுங்க. அவர் ஆமென் சொல்லாமே, அல்லேலூயா சொல்லாமே. பாருங்க, லேசான இந்த உபத்திரவம் நம்மளை விட்டு போனோம் அப்படின்னு சொன்னா முதல்ல மண்பாண்டத்துக்குள்ள அந்த பொக்கிஷத்தை வைத்துக் கொள்ளணும். இரண்டாவது, ஒளியாகி அவருடைய முகத்திலிருந்து வருகிற அந்த ஒளியை நம்முடைய இதயத்துல பிரகாசிக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லாமே. மூணாவது ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அந்த 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எப்படி எனில் சாவுக்கு ஏதுவான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு மேல வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. இயேசுவின் மரணத்தை என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? சுமந்து திரியணும். நம்ம எப்ப திரிஞ்சாலும், எங்க போனாலும், எங்க வந்தாலும், யார்கிட்ட பேசினாலும் இயேசுவின் மரணத்தை குறித்து மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. அவர் சொல்றாருங்க, நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க இப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? உங்கள் இருதயத்துல, உங்க மண்பாண்டத்துல உங்க பொக்கிஷமாகிய இயேசுவை வைத்துக் கொள்ளுங்க. உங்க இருதயத்துல ஒளி பிரகாசிக்கணும். நீங்க எப்பவுமே இயேசுநாதனுடைய மரணத்தை சுமந்து என்ன செய்யுங்க? திரியுங்க. சும்மா தெரியாதீங்க. நீங்க நிறைய பேர் சும்மா திரியுறாங்க. அல்லேலூயா. பைபிள் எடுத்துக்கிட்டு சும்மா திரியுறாங்க. ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, எத்தனையோ மக்கள் இன்னைக்கு இயேசுவின் சரீரத்தை சுமக்கிறதுக்கு இன்றைக்கு தெரியாம இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. 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 இயேசுவை தரித்துக் கொண்டு அவருடைய சரீரத்தை சுமக்கிறவர்களாக, அவருடைய சோதரம் முகத்தை சுமக்கிற, அவருடைய உடம்பை சுமக்கிறவர்களாக அவரை போல நாம் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், இயேசு சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன், என்னை யாரெல்லாம் பார்க்கறாங்களோ பிதாவை பார்க்கறாமா. என்னை நீ பார்த்தா போதும். நீ யாரை பார்த்த மாதிரியா? பிதாவை பார்த்த மாதிரியா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு உங்களை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. பிரதர், நம்ம சொல்றது புரியுதுங்களா? உங்களை பார்க்கிறவன் சோதரன் இயேசுவை பார்க்கணும். உங்களை பார்க்க கூடாது. அவன் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கணும். ஆமென். நமக்குள்ள இயேசப்பா இருக்கிறாரு. இந்த ஐயாக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு. இந்த பிரதருக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு. இந்த பாப்பாக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு. ஏசப்பா தான் இந்த பாப்பாவை வழிநடத்துறாரு. அதனாலதான் இயேசு பத்தியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க நம்மளை பார்த்து, அதுதான் இயேசுவின் சரீரத்தை சுமந்து திரிகிறவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? இயேசுவின் சரீரத்தை சுமந்து திரிகிறவர்களாக. ஆமென். அல்லேலூயா. எப்பவுமே நம்ம தோல் மேல இயேசுவோட சரீரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா போய் இயேசுவோட பாடி தூக்கிட்டு வந்து சுமக்கிறது கிடையாது. அவருடைய சுவிசேஷத்தை, அல்லேலூயா, அவருடைய சுவிசேஷத்தை சுமக்கிறவர்களாக நம்ம மாறணும். அவருடைய சுவிசேஷத்தை சுமக்கணும். எப்பவுமே நம்மளுக்கு முன்னாடி, நெஞ்சுக்கு முன்னாடி எப்பவுமே நிற்க வேண்டியது என்னது? சுவிசேஷம். என்னது? எப்பவுமே எங்க இருக்கணும்? ஒரு புது ஆளை பார்த்தீங்கன்னா முதல்ல வர வார்த்தை, இயேசு உங்களை நேசிக்கிறாரு. நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? எப்படி போகுது? வேலை எப்படி போகுது? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நானும் சர்ச்சைக்கு தான் போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். சோதரர் இயேசுவுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் வருகையும் நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதுதாங்க இயேசுவை சுமந்து திரிகிறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா சொல்லாம, ஆமென் சொல்லாம. நான் யாராச்சும் பைக்கில் உட்கார வச்சு போனால் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறேன். யாராச்சும் ட்ரெயினில் போனவங்கள கூட இயேசுவை பற்றி. எப்படி இருந்தாலும் ஒரு புதிய நபருக்கு நம்ம இயேசுவை பற்றி என்ன செய்யணும்? சொல்லணும்.
ஒரு கடைக்கு போய் ஒரு கடையில் போயிட்டு வாங்கும்போது கூட எப்பவுமே உங்க பையில ஒரு கைப்பிடித்து வச்சு இயேசுனுடைய சரீரத்தை சுமக்கிறவர்களாக நாம் மாறணும். நீங்க அப்படி செஞ்சு பாருங்களேன், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான சிம்பிளா போயிடுது. ஆண்டவர் சுலபமா மாற்றுவாரு. நீங்க இந்த கால வேளையிலே இயேசுவை சுமக்கிறவர்களாக. ஆமென், அல்லேலூயா. சுவிசேஷ பாரம் உங்களுக்குள்ளாக வரணும். ஆத்துமாக்களோடு கூட நம்ம பேசணும். ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி நீங்க நினைச்சு பாருங்களேன், கண்டிப்பா ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா, சோதரம். இன்னைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் தான் சொல்றாரு, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் அது லேசாக சுலபமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாம். பிரைஸ் காட், ஹalleluya. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சு